தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே தெரிய வாய்ப்பில்லை. நாளைக்கு பெருநாள் இரவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதே டைம் வச்சுக்கலாம், தொழுகை 8:30 வச்சுக்கலாம். இதாக இருந்தாலும் ரமலானாக இருந்தாலும் வச்சுக்கலாம் 8:30. அதோட அதை தாண்டி தெரிய போக வாய்ப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானினுடைய சங்கையான பிற 29வது தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருளினான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானின் பகுதியின் நிறைவாக இது அமையும் என்றால் அல்லாஹு தஆலா இதை நிரப்பமாக தொலை வைத்த ரப்பல் ஆலமீனுக்கே எல்லா புகழும். அதே சமயத்தில் இன்னொரு எஞ்சிய நாள் பாக்கி இருக்கும் என்றால் அந்த நாளையும் பரிபூர்ணமாக நாம் அடைகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ரமலானினுடைய நோன்புகள் முழுவதும் நமக்கு நாளை மறுமையில் பயனளிக்கக்கூடியதாகவும் இரவின் வணக்கங்கள் எல்லாம் நமக்கு நாளை மறுமையில் ஈடேற்றம் அளிக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனில் அருள் நிறைந்த நல்லோர்கள் குறித்த ஒரு தகவலை தருகிற பொழுது அவன் சொல்கிற வார்த்தை, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ். என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவாங்க. சும்மஸ்தகாமு, அதிலேயே அவர்கள் தரிபாடாக இருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நன்மக்கள் கடைசி வரைக்கும் அவங்க அதிலே இஸ்திகாமத்தா இருந்துக்கிடுவாங்க. இந்த புனிதமிகு ரமலான் நமக்கு ஒரு மாத காலங்கள் நம்மை தழுவி சென்ற அந்த பாக்கியமான பகுதிகள் நம்மிடம் அது கொஞ்சம் அப்படி இஸ்திகாமத்தா இருந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே நமக்கு பாக்கியம் என்னைக்கு இருக்கும். சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், எனக்கு இஸ்லாத்துல ஒரு சொல்லு நீங்க சொல்லி தரணும். லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக, உங்களுக்கு பின்னால இது சம்பந்தமா யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியமே இருக்கப்படாது. இப்ப நான் உங்ககிட்ட எனக்கு நீங்க ஒன்னு சொல்லி தரணும், அந்த சொல்லு எனக்கு நிரப்பமா போதுமாயிடணும். உங்களுக்கு பின்னால யாருக்கிட்டையும் இது சம்பந்தமாக எனக்கு இஸ்லாத்துல ஒரு சொல்லு சொல்லி தாங்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்வைஸ் தேடி நான் இன்னொரு ஆள்கிட்ட போகக்கூடாது. அப்படிப்பட்ட சொல்லா இருக்கணும். நீங்க சொல்றது எல்லாத்துக்குமான தீர்வான சொல்லா இருக்கணும். அப்படி உனக்கு எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்க. ஃபஸ்தகிம், அதிலேயே தரிபாடாக இருந்து கொள்ளுங்கள். அதுல தஹய்யுர் ஆயிட்டு அல்லாஹ்வை நம்பி விட்டால் அவரிடத்தில் நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு மாற்றமாக இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னா, ஆளை பார்க்கும்போது ஒரு நிலை, ஆளை விட்டு பின்னாடி மறைந்தால் இன்னும் ஒரு நிலை, அப்படி இருக்கு இல்லையா? யாராவது வாராங்க, ஒரு செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான், வார்ந்த உடனே பட்டனை மூடி வச்சுக்கிடுவான், திரும்ப திறந்து பார்த்துக்குவான். அப்ப ஒரு தவறு நடப்பதற்கு அதுதான் அடிப்படை காரணமாக அமைந்து, தவறு செய்யறாங்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்க போய்தான் அவன் மறைக்கிறான். குற்ற உணர்வு இல்லைன்னா அவன் மறைக்க மாட்டான்ல. ஒரு ஆள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, ஆள் அப்படி மறைச்சுக்குவாரா? அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்குவாரா? இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க, சமயத்துல அப்படிப்பட்ட பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு சீதையுடைய சரித்திரத்தை படிச்சேன். அவ பாட்டுல குர்ஆன் இப்படி ஓதிக்கிட்டே இருப்பாளாம், அவ பாட்டுல வச்சுட்டு துணியை இருக்க ஓதிக்கிட்டே இருப்பாளாம். யாராச்சும் வர்ற மாதிரி தெரிஞ்சா அப்படி மூடி வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பாளாம். யாராச்சும் வர மாதிரி தெரிஞ்சா
அப்படி மூடி வச்சுக்கிட்டு அப்படி சும்மா என்னமோ ஒண்ணுமே செய்யாத மாதிரி அப்படி அமைதியா அவ வந்துட்டு அவ போனதுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவாளாம். இப்படி இருந்திருக்கிறாக. இது குற்ற உணர்வில் அல்ல, பயத்தினால். நாம ஓதுறத அவங்க பார்க்க, அவங்க நம்மளை பத்தி நல்ல விதமா தான் நினைக்க போறாங்க. ஆனா ஷைத்தான் நம்ம உள்ளத்துல ஒரு முகஸ்துதியை போட, பத்தியா உன்னை இபாதத் செய்யறவன் விளங்கிக்குவாக, நல்லவன் நினைச்சுக்கிட்டாக இப்படின்னு சொல்லி அவன் நம்ம உள்ளத்துல போட, நாம செய்யற இபாதத்தே கொஞ்சம் இது அல்லாஹ் கிட்ட கபூலியத்தாகி அங்க வரைக்கும் கொண்டு சேர வேண்டிய இபாதத்து இந்த உலகத்திலேயே அழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதனால ஆள் வந்த உடனே அவன் மறைச்சிக்குவாளாம். மறைச்சிட்டு சும்மா உட்கார்ற மாதிரி என்னமோ ஓதாத மாதிரி உட்கார்ந்து இருப்பாளாம். அவ போனதுக்கு அப்புறம் எடுத்து ஓதுவாளாம். அப்ப நன்மக்கள் அப்படியும் இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி. ஆனா தவறு செய்யக்கூடியவங்க கிட்ட அந்த தன்மை இருக்கும். ஒண்ணு பயமான ஆட்கள்கிட்ட இருக்கும். தவறு செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி, ஆஹா நம்ம யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் நீ ஆமன்து பில்லான்னு சொல்லிட்டு இல்ல, இப்ப அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானா இல்லையா? அவன் முன்னாடி இருந்தா பார்ப்பான், பின்னாடி மறைஞ்சுக்கிட்டா பார்க்க மாட்டான் இருக்கா? அப்படி இல்லை. நீ அவனை என்றென்றும் உன் கண்ணுக்கு முன்னால் நிலை நிறுத்திக்கொள், அப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மல் முஃமினு பில்லதி யஅமலு ஷஹரன் அவ் ஷஹரைன். ஒரு மூமின்னா இவன் மூமின் கிடையாதுப்பா. யாரு? இந்த மாதம் வணங்குவான், 2 மாசம் வணங்கிக்குவான், ரமலான் வந்துட்டு நல்லா வணங்கிக்குவோம், அவ ஆமன் அவ ஆமைனி, சரி இந்த வருஷம் நம்ம வணங்கிக்குவோம், அடுத்த வருஷம் வணங்கிக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவன் ஒரு நிர்ணயித்த வணக்கத்தை எடுத்துக் கொள்வானே, ஆனால் அவன் மோமின் கிடையாதுப்பா. ஒரு மோமினாக இருந்தால் அவன் இந்த ஆயத்தை சரியாக பின்பற்றணும். வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். உனக்கு யகீன்ங்கிற மரணம் வரும் வரைக்கும் நீ அல்லாஹ்வை வணங்குன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதனால நீ அந்த வணக்கவாளியாக ஆகணுமே தவிர நீ ஏதோ குறிப்பிட்ட நாள்ல வணங்குறவனா ஆயிடாத அப்படின்னு ஹஸனுல் பஸரி இமாம் சொல்லி காட்டுவாங்க. அந்த பெருமகனாட்ட கேட்கிறாங்க, இப்போ இந்த வணக்கங்கள் ரமதான்ல ஒரு ஆள் வணங்குறாரு, எப்படி அந்த வணக்கத்தை குறித்து என்ன சொல்றீங்கன்னாங்க. அந்த வணக்கம் சரிதான், அவர் ரமலானியாக வணங்கினாரா இல்ல ரப்பானியாக வணங்கினாரான்னு கேட்பாங்க. அவர் ரமலானியாகனா ரமலானுக்காக வணங்கினாரா அல்லது ரப்பானியா? ரப்பானியானா ரப்புக்காக, ரமலானியானா ரமலானுக்காக, ரப்பானியானா ரப்புக்காக. இவர் யாருக்காக வணங்கினாரு? ரமலானியாக வணங்கினாரா இல்ல ரப்பானியாவாக வணங்கினாரா? ரமலானியாவை வணங்கினார்னா ரமலான் முடிஞ்சதோட மூட்டையை கட்டி வச்சிருவார், முடிஞ்சு போச்சு. ரப்பானியாக வணங்கினாருன்னா அவர் என்னைக்குமே வணங்கிட்டு இருப்பாரு. ஏன்? ஒஹுவ ஹய்யுன் லா யமூத். இந்த மாசம் முடிஞ்சிருமா? ரப்புக்கு முடிவு இருக்கா? அவன் முடிஞ்சிடறானா? இல்லையே. அதனால நீங்க அந்த வணக்கவாளியாக ஆயிடாதையோ, ரப்பானியான வணக்கவாளியாக ஆயிடுங்கோ. அது எப்பவும் இஸ்திகாமத்தா இருந்துகிட்டு இருக்கும், ஒரு நாள் விடுபடாது. ஏன்னா அவன் என்னைக்கும் ஹயாத்தானவன். ஒஹுவ ஹய்யுன் லா யமூத். அவன் என்னைக்கும் ஹயாத்தா இருக்கிறவன் மௌத்தே ஆக மாட்டானே. அப்புறம் எப்படி நீங்க அவன் இல்லாது போனாலல்லவா நாம வணக்கத்தை நிறுத்தணும். அவன் இல்லாமலும் போக மாட்டான். அப்ப நாம் இருக்கிற வரைக்கும் ரப்பானியாக இருக்கணும். கூனு ரப்பானியின் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுவான். நீங்க அல்லாஹ்வை சார்ந்தோராக ஆகிவிடுங்கள் அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் எல்லாம் மிக தெளிந்த விளக்கத்தை தருவார்கள். அதனால நாம இந்த ரமலானை அடைந்தோம். இந்த ரமலான் நமக்கு பாக்கியமாக அமைந்தது. ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இந்த ரமலானை நாம திருப்திப்படுத்துறதுக்காக வணங்கி விடாமல் ரப்பை திருப்திப்படுத்த வணங்க வேண்டும் என்று பெருமக்கள் எல்லாம் நிறைவான ஆலோசனை தருவார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அத்தகைய பாக்கியமுடைய ரப்பானிகளாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضا நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد
صلى الله